நடக்க போறது யாரோ பொண்ணோட கல்யாணம் இல்லல்ல, நான் பெத்த பொண்ணோட கல்யாணம். என் பொண்ணு கல்யாணத்தை பார்க்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதாட்டி? அம்மைக்கு தெரியும் டி. எப்படிம்மா? அதான் டி அம்மைங்கிறது. சாரிம்மா, எனக்கு வேற வழி தெரியல. ஏட்டி, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. அம்மை மேலேயும் உனக்கு நம்பிக்கை இல்லையாட்டி? ஐயோ மா, அப்படிலாம் இல்லம்மா. கார்த்திக் நான் யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம வீட்டுல எவ்வளவு பெரிய பிரச்சனை வெடிக்கும்னு எனக்கு தெரியுமா. அந்த பிரச்சனையில உன்னை சம்மந்தப்படுத்த வேண்டாம் தான் நான் இதை உன்கிட்ட சொல்லல. பரவாயில்ல, உன் மனசுக்கு பிடிச்சவனை கட்டிக்கிட்டு சந்தோஷமா இருட்டி. மா, நான் தப்பு பண்றேன்னு உனக்கு தோணுதாமா? இல்லட்டி, தப்பு பண்ணது எல்லாமே உங்க ஐயா தான், நீ இல்ல. அவங்க கௌரவத்துக்கு உன்னைய பலி கொடுக்க பாக்காவோ. நீ செய்ததுதான் சரிதாங்க. என்னால இந்த குடும்ப கௌரவம் கெட்டு போறது உனக்கு கோவம் வரலையாமா? வாழ்ந்து முடிச்ச என் புருஷனோட கௌரவமா, இல்ல வாழ வேண்டிய என் பிள்ளையோட சந்தோஷமான்னு என்னைய கேட்டா உன் சந்தோஷம் தாண்டி எனக்கு முக்கியம். இந்தாட்டி. என்னம்மா இதெல்லாம்? பிறந்த வீட்டு சீதனம். இந்த வாங்கிக்கோ. சந்தோஷமா இருக்கு. அம்மா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா. நல்லா இருமா, நல்லா இரு. எந்திரி. நீங்க 2 பேரும் 100 வருஷம் சந்தோஷமா இருக்கணும். உனக்கு தாலி கட்டுதத பக்கத்துல நின்னு பாக்குத பாக்கியம் எனக்கு இல்லல. அம்மா, நான் தாலியை கட்டிக்கிட்டு நேரா இங்கதான் வருவேன். ஐயோ வேணாம் டி, வேணாம். அவங்க உங்களை வெட்டி போட்டுருவாவோ. எங்கேயாச்சும் போய் சந்தோஷமா இருங்க. அம்மா. ஆமாம் டி, உன் அண்ணனும் ஐயாவும் கௌரவத்துக்காக என்ன வேணும்னாலும் செய்வாவோ. நீங்க எங்கனாவது போய் சந்தோஷமா இருங்க டி. மா, நீயும் என் கூட வந்துருமா. என்னையெல்லாம் எதுவும் செய்ய மாட்டாவோ. ஆக்கி போட ஆள் வேணும்ல. நீ சந்தோஷமா இருந்தா அதுவே போதும் டி எனக்கு. மா, முருகா, சண்டை சச்சரவு இல்லாம என் புள்ள கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி கொடுப்பா. என்னடா?
நினைச்சதை சாதிச்சிட்டோமோன்னு ஒரு திமிரா? உன் காலை உடைச்சி வீட்டுக்குள்ளேயே போட்டிருப்பேன்ல. கண்ணால நிச்சயம் அடிச்சிடல, அதான் தப்பிச்சிட்டலா நீ. என்னாச்சு, கால் இல்லாத பொண்ணை கட்டி கொடுத்துட்டீங்களேன்னு அந்த ஏகேஸ் ஏதாவது என்ன கேட்டுக்கூடாதுல்ல. அதனாலதான் கையை கட்டிக்கிட்டு சும்மா இருக்கேன் நான். பாப்பங்களா, பாப்போம் இன்னும் எம்பிட்டு தூரம் போகுதுன்னு பாப்போம். கூட படிச்ச புள்ளையோ பேட்ட கல்யாணத்துக்கு வராளுவோ, இவ வீட்டுக்குள்ளேயே கிடந்து பொச மூட்டிக்கிட்டு வாரா. ஒரு 2 நாள் தானே, பொட்டு போல போயிட்டு வந்துருவா. இவ காலை உடைக்கிறதுக்கு முன்னாடி உன் வாயை உடைச்சா எல்லாம் சரியாயிடும். சரி, நான் போயிட்டு வரேன்ப்பா. எப்படி எப்படி இல்ல போற? நம்ம கார்ல தான் போறா. மணிகண்ட கொண்டு போய் விட்டுட்டு வந்துருவான். அம்மையும் மகளுமா எல்லா ஏற்பாடும் செஞ்சிட்டீங்களா? புதுசா எல்லாருக்கும் கொம்பு முளைச்சிடுச்சோ இந்த வீட்டுல? நான் கிளம்புறேம்மா. இருளா, எங்கிட்டு போற? நிச்சயமான புள்ள ஒண்ணு இப்படி ஒத்தையில எல்லாம் அனுப்ப முடியாதுல்ல. அதான் மணிகண்டம் போறாம்ல. வண்டியை ஓட்டுதவன் ரோட்டை பார்ப்பானா இல்லை இவ்வளோ பார்த்துக்கிட்டு இருப்பானா? அவன் ரோட்டை பார்த்து வண்டியை ஓட்டட்டும். இவளை பார்த்துக்க ஒரு ஆளை கூட அனுப்பலாம்னு இருக்கேன். என்னப்பா இது அநியாயமா இருக்கு? அவன் கூட மாட உனக்கு ஒத்தாசையா இருப்பான்ல. நீ எங்கிட்டு போனாலும் உன் பின்னாடியே வருவான் அவன். என்னப்பா, என்ன உளவு பார்க்க ஆள் அனுப்புறீங்களோ? வார்த்தை வார்த்தையை அளந்து பேசும். சொல்லிட்டியா அவளுக்கு? எனக்கு கோபம் வந்துச்சு. பிறகு ஆறு என்னன்னு நான் பார்க்க மாட்டேன். நான் யாரையும் கூட கூட்டிட்டு போக மாட்டேன்ப்பா. நீ அவனை கூட்டிட்டு போறேன்னு ஆறு சொன்னது? அவன் தாம்ல உன்னைய கூட்டிட்டு போறான். இல்லங்க, வயசு புள்ள கூட ஒருத்தனை எப்படி கூட அனுப்புது? சரியான கோட்டிக்காரியா இருக்க. வயசு புள்ள கூட தாண்டி கூட ஒருத்தனை அனுப்பணும். அப்படிதான் போகணும்னா நான் போகல. போகாத, நல்லதா போச்சு. பொட்டியத்துக்கு உள்ளவே கல்யாணத்துக்கு தானே போற. 1000 பேர் வருவாங்க கல்யாணத்துக்கு, கூட ஒருத்தன் வருதுல்ல, என்ன வலிக்குங்க? என்ன எப்படி வசதி? ஆறுங்க அவளோட போறது. சொல்லுதண்டியே சொல்லுத. இல்ல வாழ எப்படி? கூடலாம் என்னால போகவே முடியாது. சரி, அப்ப நீ கல்யாணத்துக்கு போகவே முடியாது. ஏடி, நம்ம சம்முவும் தானே கூட வரான். யாரா இருந்தா என்னம்மா, இவன் எதுக்கு என் கூட வரணும்? சொன்ன கேளுடி. இந்த பாரு, இவன் கூட போறதா இருந்தா போ, இல்லைன்னா வீட்டிலே கடை. வந்து தொலைட்டு. சும்மா என்ன சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? சம்முவா, சொல்லுங்க மாமா. உன்னால மாமாவுக்கு ஒரு காரியம் ஆகணும்ட்டு. என்ன மாமா இப்படி சொல்லுதியே? இல்லைன்னு சொல்லுங்க, என்னையா வந்து நிக்க. நம்ம பரணி இருக்கால,
ஆமா, அவளுக்கு என்னப்ப? அவ வாய் ரொம்ப நீளுது இப்ப. பட்டணத்துக்கு போய் படிச்சுட்டால, பெரிய படிப்பு படிச்சு கிழிச்சிட்டோம்னு அவ என்கிட்ட காட்டுதா. நம்ம என்ன சொன்னாலும் ஏட்டிக்கு போட்டி பேசிக்கிட்டு துளிர் விட்டு போச்சு அவளுக்கு. அவ நல்ல பொண்ணு தானே மாமா, சொன்னா புரிஞ்சுக்கிடுவா. என்ன சிங்கி அடிக்கிறீங்களோ? அப்படி இல்லை மாமா, நான் பொதுவாக தான் சொன்னேன். டே, அவளுக்கு ஏதோ ஸ்நேகிதிக்காரியோட கல்யாணமா, போய் அவருன்னு ஒத்த காலில் நிற்காப்புல. நிச்சயமான புள்ள வெளியில் போகக்கூடாதுன்னு சொன்னா என்ன மண்டையில் ஏறவே மாட்டேங்கி. அந்த கல்யாணம் எங்கிட்டு மாமா? அது இங்கே பேட்டையில் தான். இங்கனக்குள்ள தானே மாமா, போயிட்டு வரலாம்ல. இல்லை என்னல எனக்கே புத்தி சொல்லுதியோ? ஐயோ, அப்படி இல்லை மாமா. பழைய சவுந்தர பாண்டியா இருந்தா அவளை கட்டி வச்சு தோலை உரிச்சிருப்பேன். நிச்சயமாயிடுச்சேன்னு பார்க்குதே, இல்லைன்னா வெளுத்து விடுவது. என்னல ஏன் முகத்தையே பார்க்க? இல்லை மாமா, இப்போ நான் என்ன பண்ணணும்? அதான்ல, நீ 2 நாள் அவ கூட போயிட்டு வரணும். என்ன போவியா மாமா? இல்லை செய்வியான்னு கேட்ட உடனே செய்யுதேன்னு சொல்லணும்ல. செய்த மாமா, நான் கூட போயிட்டு வரேன். சம்மு முழிக்கிற மொழியே சரியில்லை. மாமா, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இருக்காது மாமா. அப்படியா சொல்லுத? ஆமா மாமா, அவ நல்ல புள்ளல்ல. நல்ல புள்ளதான்லே. அதே மாதிரி நல்ல புள்ளியாவே இருந்துட்டா அவளுக்கு நல்லது. இல்லைன்னா அவ அப்பனோட இன்னொரு முகத்தை அவ பார்க்க வேண்டியிருக்கும். அவளுக்கு நல்லபடியா கல்யாணம் நடந்தாத்தே உன் தங்கச்சிக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கும். ஒரே மேடையில் நடக்கிற கல்யாணம்ல ஒன்று விட்டு ஒன்று பண்ண முடியாதுல்ல. அப்படிலாம் ஒன்றும் ஆகாது மாமா. இந்த பாருல, ஏகேஎஸ்கார மவனுக்கும் அவளுக்கும் நல்லபடியா கல்யாணம் பண்ண வேண்டியது ஓம் பொறுப்பு. அது மட்டும் தப்பாச்சு, அது உன் தங்கச்சி வாழ்க்கை. ஏற்கனவே அவளுக்கு நிச்சயமாயி நின்று போயிடுச்சு. இன்னொரு தடவை அவளுக்கு அதே மாதிரி ஆயிடுச்சுன்னா, அதுவும் நம்ம ஊர்ல ராசி இல்லாத பொண்ணுன்னு முத்திர குத்திடுவாங்க. அப்படிலாம் ஒன்றும் ஆகாது மாமா. நம்ம 2 பேரோட மானமும் உன் கையில தான் இருக்கு, பாத்துக்க. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். உனக்கு உதவி செய்த சத்தியமா? தேங்க்ஸ் சண்முகம். நான் பார்த்துக்கிட்டேன் மாமா. பத்திரம்ல ஆட்டும் மாமா. வாரர் இந்த அரட்டி, உன் மவ அங்க விடுற மூச்சு காத்துல ஒரு சின்ன மாற்றம் வந்தா கூட எனக்கு இங்க சேதி வந்துடும், பாத்துக்க. யாருக்கிட்ட வேலையை காட்டுதா?
மைனி ஆ? கண்ணாடியில சும்மா தீயா இருக்கீல. அப்படியா? அட ஆமா மைனி, நம்ம சமந்தா கணக்கால இருக்கீங்க. ஓ, ஏலே யார் உன்ன சுமந்தா? அண்ணே அது சுமந்தா இல்லனே, சமந்தா. ஆறுது ஆ, நம்ம வெள்ளமண்டிக்காரன் பொஞ்சாதி. ஏலே இந்த வண்டி கிளம்புமா கிளம்பாதா? அது ஸ்டார்ட் ஆகாது. வாய வைக்காத ஆபச்சக்குமா. வாய் வைக்கல, இன்ஜின்ல கை வச்சிருக்கேன். மைனி என்ன சொல்லுதீங்க? அவன் டிரைவர் இல்ல, எங்க அப்பாவோட உளவாளி. உளவாளியா? அதான் அவனை கட் பண்ண வயரை கட் பண்ணிட்டேன். இப்ப எப்படி ஊரு போய் சேர்றது? அண்ணே ஏதாவது ஒரு வண்டி வரும், மடக்கிடுவோம்னே. ஆமா இவருக்குன்னு வண்டி வரும். அண்ணே வரும்னே, வர வண்டியில போவோம்னே. ஹேய், ஹலோ. ஏலே என்னாச்சு? ஏன் பதறத? அங்க பாரு. மைனி காக்க காக்க வண்டி வெள்ளை கலர்ல வருது. ஏலே என்ன வெள்ளை காக்கா மல்லாக்கா பறக்க மாதிரி சொல்லுத? ம், டேய், வண்டியை மடக்கு. தோ பாஞ்சிடுறேன். அண்ணே பேட்ட போகுமா? போலாம். எம்பிட்டு தருவிய? எம்புட்டா உங்க வண்டி எம்புட்டு? ஏலே என்னது? சும்மா இருக்க மாட்டியா நீ? சரி, எவ்வளவு வேணும்? 5000 ரூபாய் கட்ட தருவீலாக்கும்? என்னது 5000 ரூபாவா? அல்ல வேலைக்கு ஆகுது, நீ கிளம்பு கிளம்பு. ஏய் இரு, நான் தரேன். தரீங்களா? சரிங்க. ஆனா ஒரு கண்டிஷன். பாத்துல மைனி வண்டிய பிச்சை எடுக்கிறீல. முருகா 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 முருகா. அண்ணே என்னானே எருவுத கொஞ்சம் சிரிச்ச மேனிக்கு வானே. ஏலே ஆ, எனக்கு கறக்கு கறக்குன்னு வருதுல. சண்முகம், நான் நல்லா டிரைவ் பண்ணுவேன், தைரியமா இரு. ஏப்ல இனி நம்பி 4 பொம்பளை புள்ள இருக்கு. சண்முகம், ஏலே என்ன பக்கத்து ரோட பாரல. ஏய் பாத்து பாத்து பாத்து. மைனி அண்ணே நம்ம வண்டியில 40 மேல போக மாட்டாரா? நீங்க ஸ்பீடா ஓட்டுறதுனால அண்ணன் பயப்படுறா. அப்படி அப்போ நீங்க சிட்டி ஸ்பீட ஃபாலோ பண்றீங்களா? இல்ல மைனி, நம்ம வண்டியோட லிமிட்டே அம்புட்டு தான் மைனி. ஏலே புடிச்சிட்டு உட்கார்ல. எங்கடாச்சும் விழுந்து கிட்டு தொலை போற. ஏலே நீ ரோட்ட பார்த்து ஓட்டு. கிளவி. பாத்து பாத்து. ஏலே மாடு புறக்க பாத்து. பாத்துல பாத்து. என்ன நீ இப்படி வளைஞ்சு கிழிச்சு ஓட்டுறவா? அண்ணே மைனிய பாருனே, நல்ல காக்க ஜோதிகா கணக்குல இருக்காவுவா. நீ சும்மா சூர்யா கணக்கா கையில உட்காந்துட்டு வராம கிளவி எருமன்னுட்டு இருக்க. ஏப்ல பயமா இருக்கு, மெதுவா போலாம். அண்ணே நீ என்ன ரோட்ட பாக்க, திரும்பி மைனி முகத்தை பாருனே. ஆமா சண்முகம், என் முகத்தை மட்டும் பாரு, தைரியமா இருக்கும். சண்டாலி வாசத்திர அழகுல லேசாகி ஏந்தி பகலத்தனையும் லூசாகி பயகடக்குற தரையில பேசாகி சண்டாலி சிரிப்புல பறக்குற தூசாகி நான் செவத்துல விட்டெறிஞ்ச காசாகி கொடி பிடிக்கிற நினப்புல மாசாகி கையுங்காலும் ஒன்ன கண்டு ஓடவில்லடி ராவந்தும் கூட கண்ணு 2 மூடவில்லடி பாவி புள்ள என்ன நீயும் ஆட விட்டடி தாய் பாசத்தோட நெஞ்ச வந்து மோதி புட்டடி தெரியல
ஏய் மைனி உங்க அண்ணன் அவர் ஆளை நினைச்சுக்கிட்டு ரொம்ப ரொமான்டிக் மூட்ல போயிட்டாரு போல இருக்கு. கொஞ்சம் கலாய்ப்போமா? ஊ. என்ன பண்ணுதா இல்ல பாத்து வண்டி ஓட்டு. தாலி அண்ணே என்னடே இங்க பாருண்ணே. கிளி இது என்ன இங்கிட்ட எடுத்துட்டு வந்த? அண்ணே நான் இல்லனே, மைனினே. எவ்வளோடதா? இலை உள்ளாரவே. சரிண்ணே. இவ எதுக்கு கல்யாணத்துக்கு தாலியோட வரா?